எல்லாரும் வந்து எதிர்த்தனர் இல்லை, எதிர்ந்தனர், வந்து சந்தித்தனர், என்கவுண்டர், கவுண்டர் வந்து எதிரில் பார்த்தனர், அவருக்கு எதிரில் வந்து நின்னார்கள். அப்புறம் பாதிமா மதிசூடியும் மைந்துராய் சோதியோனும் அத்தூய் மதராதியும் வேத பாரகள் வேறு இத நீ ஏதாவது தபோதனை என்ன வணங்கினார். இப்போ வந்து இவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுத்துட்டாங்க. யார் கொடுக்க வச்சுட்டு கொடுக்கல, அவங்க பிரம்மரிஷின்னு சொல்லிட்டாங்க. பாதிமா மதிசூடியும் திருப்புகழ்ல பின்னால் அவர் எடுத்து ஆண்டிட்டார். பாதிமதி சரி, போதுமதி சரி, நாதன் அருளிய குமரேசன். பாதிமாமதி சூடியும் சிவனும் பைந்துழாய் சோதியானும் துளசி மாலையை அறிந்த திருமாலும் தூய்மலராடியும் பிரம்மாவும் வேத பாரகர் வேறில்லை, வேதத்திலே கரை கண்டவர்கள் உன்னை அன்றி வேறு யாரும் இல்லை. மா தபோதன என்ன வழங்கினார். வேதத்தை கரை கண்டவர்கள் உன்னை அன்றி யாருமே இல்லாதவர்கள் மாதபோதன என்று வழங்கினார்கள். அப்படின்னா மாதபோதனன்னு சொல்லியாச்சு, வேதத்துல கரை கண்டவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து பிரம்மரிஷி அப்படின்றத கூட்டிக்கிறோம். அன்னவாசகம் கேட்டு உணர் அந்தனன் சென்னி தாழ்த்து இரு சங்கி மலர் குவித்து உன்னு நல் வினை கூட்டுறது என்று ஓங்கினார். துண்ணு தேவரதம் சுழல் போயினார். அன்னவாசகம் கேட்டு உணர் அந்தணன். இப்போ அந்தணன் ஆயிட்டார், அவர் சத்ரியன் அந்தவர். அன்னவாசகம் கேட்டு உணர் அந்தணன் சென்னி தாழ்த்து இரு செங்காலம் குவித்து கைகளை குவித்து தலையை தாழ்த்தி கைகளை குவித்து உன்னு நல்வினை ஊற்றது, என்னுடைய நல்வினை எனக்கு வந்து நல்வினை பயன் வந்து எய்துகிறது என்று ஓங்கினான். துண்ணு தேவரும் தம் சூழல் அவங்க இடத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. உண்மை நல்வினை, நான் எந்த நல்வினையை உண்டினேனோ, எண்ணிய எய்துவ எண்ணிய திண்ணீராக பெரும் குரல் சரியா தான் இருக்கு. எண்ணியாங்க எழுதுவ, எப்படி எண்ணினார்களோ அப்படியே எழுதுறாங்க. எண்ணியாங்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த எண்ணியாங்குல வருது உண்மை நல்வினை உற்றது என்று ஓங்கினார். ஈது முன்னர் நேர்ந்தது இவன் துணை மாதவத்து உயர் மாண்பு உடையார் இதை நீதி வித்தகந்தன் அருள் நேர்ந்தினர் யாது உமக்கு அரிது என்றன் ஈரிதான். அதே திருப்பி இப்ப சொல்ற விஸ்வாமித்திரர்கிட்ட உன்னுடைய அருள் பெற்றவனுக்கு நான் செய்ய முடியாதது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதை மறுபடியும் இப்போ ராமலட்சுமணன் சொல்றேன். இது முன்ன நிகழ்ந்தது, இதெல்லாம் முன்னால் நடந்தது. இவன் துணை மாதவத்து உயர் மாண்புழையார் இல்லை, இவனை போல இவனுக்கு சமானமான மாதவத்தில் உயர்ந்த மாண்புடையார் யாரும் இல்லை. நீதி வித்தகன் தரு நீதி வித்தகன் தன் அருள் நேர்ந்த நீங்கள் இந்த இவன் நீதி வித்தகனுடைய அருளை தன்னருளை நேர்ந்தீர்கள். யாது உமக்கு அரிது என்றான் ஈரிலான். இந்த ஈரிலான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. அவர் பேர் சதா ஆனந்தர். சதா ஆனந்தர், ஆனந்தம் முடியாதவர், ஆனா ஈரிலாம், அது ஒரு அர்த்தம் சொல்றாங்க. நீதி வித்தகங்கிற சொல்லாட்சி நீதி வித்தகன் அப்படின்ட்டு ஃபிளக்ஸ் போர்டுல எல்லாம் என்று கோதமன் காதலன் கூறிட வெற்றி வீர வியப்போடு உவந்து எழா ஒன்று மாதவன் கால் தொழுது ஓங்கிய பின்றை ஏத்தி பெயர் தினம் தன்னிடம் என்று கோதமன் காதலன் கூறிட. யார் இப்போ சதானந்த கோதமனுக்கும் அகலிகைக்கும் பிறந்தது என்று கோதமன் காதலன் கூறிட வெற்றி வீரர் வியப்போடு வந்தெழா வந்து எழுந்து ஒன்றி ரெண்டு பேரும் ஒன்றா மாதவன் தாழ் எழுது ஓங்கிய பின்றை ஏற்றி பெயர்ந்தவன் தன்னிடம். அவன் வந்து அவங்க காலில் விழுந்து ராமலட்சுமணர் இந்த முனிவர்களுடைய காலில் விழுந்து நமக்கரித்து எழுந்த பிறகு அவர் சதானந்த முனிவர் தன் இடத்துக்கு திரும்பினார்.
இது காட் பண்ணிக்கலாம். காதல் எது? கோதமன் காதலன். காதலன். காதலன்னா அன்பு மைந்தன். குமாரன். குமாரன். காதலன் அப்படின்னா எப்பவுமே லவ்வர்னு தான் அர்த்தம். தசரதன் காதலன் அப்படின்னு ராமனை கூட சொல்றாங்க. முனியும் தம்பியும் போய் முறையால் தமக்கு இனிய பள்ளிகள் எய்திய பின் இருட்கனியும் போல்பவன் கங்குலும் திங்களும் தனியும் தானும் அத்தையலும் ஆயினார். அற்புதம். அதாவது நீங்க இதுல இருக்கிற முதல் அற்புதத்தை சொல்லிடு. இருட்கனின்னு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அப்பா அது தாங்க முடியாத. இருட்கனினா இவர் வந்து இருட்ட எனக்கு ஒரு அர்த்தம் சொல்றாரு. இருள்மயமானது ஒரு பழத்தை ஒப்புவனாகிய ராமன் சொல்றார். கனிந்த இருட்டை போன்றவன். இருட்டு முற்றி போச்சு, முற்றிய இருட்டு, கனிந்த இருட்டு. அது கனிந்த இருட்டுன்னா இதுல வந்து குரூரம் கிடையாது. இருட்டுல வந்து எப்பவுமே வந்து ஒரு it is all the darkness is associated with all bad, all things that is bad. இது கனிந்த இருட்டு. இருட்கனி, இது கனிந்த இருட்டு. முனியும் தம்பியும் போய் முறையால் தமக்கு இனிய பள்ளிகள் எழுதினர். அவங்களுக்கு அலாட்டட் ரூம்ஸ் போயிட்டாங்க. அவங்க பின் இருட்கனியும் போல்பவன், கனிந்த இருளை போன்றவன் தங்களும் இரவும் சந்திரனும் தானும் தனியும் தானும் அத்தையலுமாயினான். He was alone with himself besides the lady. அந்த பெண் இருந்தா he was with solitude. He was in solitude with solitude. தானும் தனியும் தனியோடு இருந்தான். இப்ப இதுல தனிமைங்கிறதே இருக்காது. தனிமையுடன் இருந்தான் அப்படிங்கிறார். அது ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, this is the only one place where you see Rama without Lakshmana. லக்ஷ்மணன் இல்லைங்க, லக்ஷ்மணன் இல்ல. லக்ஷ்மணன் கிட்ட மறைச்ச ரகசியம் இல்லையா? அது தனியா இருந்து இருக்கான். இது வரைக்கும் லக்ஷ்மணன் வந்து ரெண்டு பேரும் தூங்கும் போது பக்கத்துல தான் தூங்கி இருக்காங்க, காட்டுல தான் தூங்கி இருக்காங்க. இப்போ வந்து நாட்டுல ராஜா இருக்கும்போது அவர் தனியா போயிட்டாரு. பண்ணும்போது அண்ணா தூங்கி இருக்கும்போது இவர் பக்கத்துல நின்றுட்டு போறாரு. அதுதான் விஷயம் இல்ல. அது ஒரு சாதாரண அர்த்தம் தான். இன்னொரு அர்த்தம் தனியும் தானும் தயிர்னா தனிமையும். அதான் நிலவும் இரவும் தனிமையும் அந்த பெண்ணும் தானுமாக இருந்தான். அது கவிக்குமான அந்த ஒரு அர்த்தத்துக்கு இது ஏன் மாதிரி சொல்றாங்கன்னா, தனிமையுடன் இருந்தான்னு சொன்னா ஏன் எம்பசிஸ் ஏற்கனவே தம்பியும் போயின்னு சொல்லியாச்சு. போயிட்டான்னு சொல்லிட்டான். This is the only place. அதுக்காக சொல்றேன். This is the only place where you see Rama alone. This is the only place where you see Rama alone. இந்த இடத்துல தானும் தனிமையும் கங்குலும் திங்களும் அந்த தையோடு இருக்காங்க. He is living with that woman. அது பார்த்த woman சொல்லக்கூடாது. With that girl or with that beauty, damosel என்னோட சொல்லிக்குவோம். விண்ணின் நீங்கிய மின் உரு இம்முறை பெண்ணின் நல்லனம் பெற்றதுண்டே கொலோ எண்ணின் ஈது அல்லது என்று அறியே இரு கண்ணினுள்ளும் கருத்துள்ளும் காண்பேன். இதுல தமிழ்ல வந்து இந்த ஏகாரத்துக்கும் ஓகாரத்துக்கும் ரெண்டு, ஏகாரத்துக்கு ஐந்து பயன்பாடு இருக்கு, ஓகாரத்துக்கு 3 பயன்பாடு இருக்கு. அந்த ஏகாரத்துல வியப்பு குறிக்கு பயன்படுத்துறது அந்த 5 பயன்பாட்டுல ஒரு பயன்பாடு. இங்க வந்து ஏகாரத்தையும் ஓகாரத்தையும் போட்டிருக்காங்க. விண்ணின் நீங்கிய மின்னுரு இம்முறை பெண்ணின் நன்னலம் பெற்றது உண்டே கொலோ. பெற்றது உண்டு கொலோ, பெற்றது உண்டே கொல். இது போனா அர்த்தம் வருது, அந்த எக்ஸ்பிரஷன் வருது. பெற்றது உண்டே கொலோ. அவ்வளவு ஆச்சரியம்.
மின்னல் இருக்கே, அதை விண்ணிலேருந்து இறங்கி வந்து பெண் என்ற இந்த வடிவத்தை தாங்கி வந்ததோ, எண்ணின் இது அல்லது என்றறிய எண்ணில் இது இல்லைன்னா வேற என்ன அப்படி என்று அறியேன். என் கண்ணினுள்ளும் கருத்தினுள்ளும் காண்பனார். மனசுல பாக்குறதும் அதுதான், என் வெளியில பாக்குறதும் அதுதான். அவ்வளவுதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பாட்டு விண்ணில் நீங்கிய மின்னூறு இம்முறை பெண்ணின் மின்னல் ஒரு பெண்ணாக வந்தது. வேற ஒரு பாட்டு கூட இருக்கு, நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற இந்த ஒரு பாட்டு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து சீதையை அப்படிதான் சொல்றாரு. சீதையை வந்து சதகோடி மின்னல் மின் அரசியல் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. வள்ளல் சேக்கை கரியவன் வைகுரு வெள்ள பாற்கடல் போல் வெளிர் கண்ணினான் அள்ளல் பூமகள் ஆகும் போலோ எனது உள்ள தாமரையுள் உரைகின்றதே. இதுல ஒரு சின்ன திப்பிசம் பண்ணி வச்சிருக்காங்க. வள்ளல் சேக்கை கரியவன் வைகுரு, இவருதான் வள்ளல் சேக்கை கரியவன். சேக்கைனா படுக்கை, படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய வரையாது கொடுக்கின்ற தன்மையுடைய ஆதிசேகன் என்ற படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கின்ற அவன் இருக்கின்ற வெள்ள பார்க்கடல் போல் மிளிர் கண்ணில். கண் எப்படி? கண்ணுடைய வெள்ள பகுதியை தான் சொல்ல முடியும், கண்ணு மொத்தத்தையும் சொல்ல முடியும். கண்ணுடைய வெள்ள பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னா பார்க்கடல் மாதிரி இருக்கும். அப்ப கருமணி யாரு? அவர்தான். கண்ணீர் கருமணியாக தன்னை தானே வச்சிருந்தாருங்க. இல்ல கரியவன் வைகுரும் வெள்ள பார்க்கடல் போல கரியவன் இருக்கிற மாதிரி அந்த வெள்ள கண்ணுல கருவி. நான் இன்னொரு நயம் சொல்றேன். இதுல என்னன்னா இதுக்குள்ள ஒரு மறைவா ஒரு அர்த்தம் வச்சிருக்காங்க. மறைவா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் வச்சிருக்காங்க. வெள்ள வெளிக்கு பார்க்கடல் சொல்லிட்டு அப்ப கருவி யாரு? கருவி இவர் தானே, இவர் கருவி தானே. இவள் இந்த சேற்றில முளைத்த செந்தாமரையில வாழ்கிறாளே திருமகள், அவள் தானே இவள். என் உள்ளத்தாமரையில் வாழ்கின்றாள். இப்போ என் உள்ளத்தாமரைக்கு வந்துட்டாளே, அந்த செந்தாமரையில இருக்கிறவதான் இங்க வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி இப்ப ராமனுக்கு ஒரு சந்தேகம் தக்க ஆரம்பிச்சு. இந்த வரி நல்லா அள்ளல் பூமகள் ஆகுங்களோ எனது உள்ள தாமரை உள் உரைகின்றது. உரை இதுல பாடம் இருக்கு. இவர் வந்து உரைகின்றதால்னு இருக்கு, உரைகின்றதேன்னு ஒரு பாடம் இருக்கு. ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு. உரைகின்றதே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு உள்ள ஒரு ஏக்கம், ஒரு இதுவும் தானா வருது. அள்ளல்னா சேர் அள்ளற் பழத்து அறக்காம்பல் வாழையோட வெள்ளம் தீப்பட்டதென வெறி அருளிலால் எழின் மனத்து ஆசையால் வெருளும் நோய் விட கண்ணின் எழுங்களால் தெருளிலா உலகில் சென்று நின்று வாழ் பொருள் எல்லாம் அவள் பொன் உருவாயது. அவளுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லை. ஏன்னா இவரு தான் நின்று பார்த்துருக்கணும், நின்று பார்க்கல, நிக்காம பாட்டுக்கு போயிட்டா. ஒரு செகண்ட் தானே பார்த்தா என்ன, ஒரு செகண்டா பார்த்து தன் நேரம் பார்த்துட்டு இருக்கா. இவருக்கு எப்படி தெரியாது? அருளிலாள் எனினும் மனத்து ஆசையால், அந்த அம்மாவும் சும்மா இல்லை, அவன் மனத்தினால் ஏற்பட்ட ஆசையால் வெருளும் நோய் விஷக்கண்ணில் விழுங்கலால், அந்த விஷக்கண்ணால விழுங்கின காரணத்தினாலே தெருவிலா உலகில் சென்று நின்று வாழ் பொருளெல்லாம் இந்த தெளிவில்லாத உலகத்துல அசைந்து அசையாமல் இருக்கின்ற எந்த பொருளை பார்த்தாலும் அவளுடைய பொன்னுருவாகத்தான் தோன்றுகிறது. அவர் விஷக்கண்ணால பார்த்தான். கண் அப்படி அப்படி விஷம் ஊடி அமுதூரி ததும்பும் விழிகளும் பாரதி பண்ணாங்க. இவன் நஞ்சூரி ததும்பும் விழிகளும், அது இந்த காதலுக்கு என்ன வேணா சொல்லிக்கலாம் போல. பொருளெல்லாம் அவருக்கு பொன்னுருவாய், பார்க்கும் இடத்துல எல்லாம் எல்லாம் பின்னால கொண்டு கூட்டிக்கலாம். அவர் வந்து ராஜா பின்னால வந்து அஸ்வமேத யாகம் நடத்தும் போது பொன்னுருவில தான் சீதையை பண்ணி வைக்கிறார்.
அதை கொண்டு போய் கூட்டிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை வேண்டாம், ரொம்ப ஃபார் ஃபெச்சாக போயிடும். பூனுலாவிய பொற்கலசங்கள் என் ஏனில் ஆகத்து எழுதன என்னின் வாழ்நிலா முறுவல் கனிவாய் மதி காணலாவதோர் காலம் உண்டாம் கொலோ. அவன் என்ன சொன்ன, இவனை இன்னும் ஒரு தடவை பார்க்கிற வாய்ப்பு வந்ததுன்னா எனக்கு உயிர் இருக்குமா, பார்க்குற வாய்ப்பு வர வரைக்கும் எனக்கு உயிர் இருக்குமா, பார்த்துட்டேன்னா எனக்கு உயிர் இருக்குமா அப்படின்னு அவ கேட்டான். அதே தான் இவரும் கேட்கிறார். ஊனுலாவிய பொற்கலசங்கள் நகைகள் அணியப்பட்ட மார்பகங்கள் என் ஏழில் ஆகத்து எழுதல. ரொம்ப நுட்பமா கவனிக்கணும், நான் இதெல்லாம் சபையில சொல்றது இல்லை. ஏழில், ஏன் என்றால் பெருமை, என் பெருமை இல்லாத மார்பிலே எழுதத்தக்கன, எழுதப்படவில்லை, எழுதத்தக்கன நான் சொல்ல மார்பில பொருந்தல, இன்னும் நாங்க அணைக்கல. ஏனிலா, அதாவது அது அவ உரைய வேண்டிய இடம் மார்பு, அந்த இடத்துல இப்ப இல்ல, அதனால ஏழிலா மார்பு. என்ன ஏழிலா, ஏழில் ஆகத்து எழுதல எனினும் வானிலா முறுவல் கனிவாய் மதி காணலாவதோ. அந்த வாழ் நிலா முறுவல், ஒளி பொருந்திய நிலாவை முறுவல் கனி வாய்மதி காணலாவதோ காலம் உண்டாங்குவல். இன்னொரு தடவை எனக்கு நேரம், அதை இன்னொரு தடவை அந்த முகத்தை என்னால் பார்க்க முடியுமா? முறுவல் அப்படின்னாக்க முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே அப்படின்ட்டு தன்னை பார்த்து சிரித்ததாக சீதை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இங்க ராமன் தன்னை பார்த்து சீதை சிரித்ததாக இவர் ஸ்டேட்மெண்ட் விட்டார். வண்ண மேகலை தேர் ஒன்று வாழ் உரை இல்லாத பாட்டு இருக்கலாமா? படிச்சிருக்கோம். அந்த பாட்டெல்லாம் ஒண்ணு இருக்காரு. படிச்சிருவோம். காதலால் ஒருத்தியை நினைப்ப கண்டு இன் மாதராள் அவன் திறம் மறுப்ப கங்குல் மால் ஏதிலான் தமியன் என்று ஏகலேன் என ஆதலால் இருந்தனள் அழியன் என் செய்வாள். இப்ப அவளை நினைச்சு இறங்குற மாதிரி இருக்கிறது. காதலா ஒருத்தியை நினைப்ப கண்டுயின் மாதராள் அவன் திற மறுப்ப கங்குல் மால் ஏதிலான், இவன் ஒன்றும் வலியில்லாதவன், தமியன் என்று ஏகலாம். கங்குலால் போக மாட்டேங்கிறான், நான் ஒன்றும் இல்லாதவன் தனியன் அப்படின்னு என்னை பார்த்து இறக்கப்பட்டு விலக மாட்டேங்கிறான். அகலனா ஆதலால் இருந்தன போகல. ஆனா எனக்கே இப்படி இருக்குன்னா அழியல் என் செய்வார், அவ தனியா இருக்காங்க, அவ என்ன செய்வார் அப்படின்னா அவளை நிச்சயம் இறக்கப்படுறார். வண்ண மேகலை தேர் ஒன்று வாழ் நெடும் கண் இரண்டு கதிர் முலைதாம் இரண்டு உண்ண வந்த நகையும் என்று ஒன்று உண்டால் எண்ணும் கூற்றினுக்கு இத்தனை வேண்டுமா? அப்படியே திருக்குறள் கண்டறியேன் கூற்றென்பதனை இந்த அறிந்தேன். பெண்தகையார் பேரவன், பெண்தகையார் பேரவர் கட்டு, பேரமர் கட்டு, கட்டு கண்ணோ வினையோ மடவரல் நோக்கம் மூன்றும் உடைத்து. இல்ல பண்டறியன், அதான் பண்டறியன் கூற்று என்பதனை. இதுவரைக்கும் நான் கூற்றுன்னா எனக்கு தெரியாது. என் மேல போர் தொடுக்க அந்த கண் வந்ததே, அந்த கட்டு கண்ணின் இடத்திலே கட்டு கண்து, அந்த கண்து தான் கட்டு. அது இதே குரல் தானே. கூற்றமோ கண்ணோ பிணையோ, இது யமனா இல்ல கண்தானா இல்ல மான் பிணை, மான் பிணை மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. இதுல என்னன்னாக்க என்ன சொல்றாரு அந்த இடத்துல, வண்ணவேகலை ஒன்று இடுப்புல
ஒடியான ஒன்று போட்டுருக்கா தேர் ஒன்றுனா அது அந்த இடுப்பு ஒடியான மனிதன் அந்த இடுப்பு கொண்டு இருக்கிறது. வாழ் நெடும் கண் 2 கதிர்முலை தாம் 2 மார்பகங்கள் 2 இருக்கின்றன. உண்ணி வந்த நகையும் என்று ஒன்று உண்டா. என்னை உண்ணுவதற்காக வந்த மென்னகை என்று ஒன்றும் உண்டா. யமன உனக்கு ஒரு ஆயுதம் போராதா? ஒரு ஆயுதம் உயிர் வாங்கிறதுக்கு இத்தனை ஆயுதம் வேணுமா? கண்ணல்வார் சிலை கால் வளைத்தே மதன் பொன்னை முன்னிய பூங்கனை மாறியார் என்னை எய்து தொலைக்கும் என்றான். இனி வன்மை என்னும் இது ஆரிடை வைகுமே. கண்ணலின் கருப்பு சிலை, இது கொஞ்சம் பாடல இருக்கு. கண்ணலின் கருப்பு சிலையான் விரை பொன்னை முன்னிய பூங்கனை மாறியால் என்னை எய்து தொலைக்கும் என்றால் மன்மதன் இருக்கானே அவ பட்ட பாடலாம் ஒண்ணுமே இல்லை. அவ என்ன பண்ணுவா? பெண் பாவம். இவரு கையில வில்லு வேற வச்சிருக்காரு, பெரும் வில்லாடி வேற, இவன் வேற இவ்வளவு கணை தொகுத்துன்னு இருக்கான். இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன கண்ணலின் கரும்பு வில்லை வளைத்து விரைவாக பொன்னை முன்னிய பூங்கனை மாறியால் அந்த அந்த பொன் போன்ற அந்த மகளை திருமகளை நான் எண்ண வைக்கின்ற பூங்கனை மாறிய என்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறான் மன்மதன். இவனுக்கு நான் தோற்று நின்றேன் என்றால் இவன் யாராவது செய்யணும். வன்மை என்னும் இது யாரிடை வைகுமே. அந்த வரி நல்லா அது பின்னாடி இந்திரஜித் பத்தி வரும் விரலுக்கு முதலாக நிற்கும் வீரன். விரலுக்கு முதலாக நிற்கும் வில்லவர்கள் எண்ணும் போது முதல்ல வந்து நிக்கிற வீரன் வரும். விரலுக்கு முதலாக வந்து நிற்கும் வீரன். இதே பட்சமா கொள்ளை கொள்ள கொதித்து எழு பார்க்கடல் பள்ள வெள்ளம் என படரும் நிலா உள்ள உயிரை துருவிட வெள்ளை வண்ண விடமும் உண்டாம். ஐயோ காதல் கொள்ளையிலே உலகம் சாமம் இதான் மான சோலையிலே பூத்த தனிப்பு சொக்க வெள்ளி பார்க்கிறோமோ அமுத ஊற்றோம். அதாவது பாட்டு போடும். கொள்ளை கொள்ள கொதித்தெழு பார்க்கடல் உள்ளத்தை கொள்ளை கொள்வதற்காக உலகம் முழுவதையும் கொள்ளை கொள்ள கொதித்தெழு பார்க்கடல் பள்ள வெள்ளம். இது ஒரு சம்பிரதாயம். இது வந்து கடற்பள்ளம் அப்படின்னு சொல்றது. இது ஒரு சம்பிரதாயம். பள்ள வெள்ளம் என படரும் நிலா. இது எல்லா உலகத்தையும் ஆழ்கடலையும் எல்லா இடத்துலையும் படர்கின்ற நிலா உள்ள நினைக்க உயிரை துருவிட. இட் இஸ் ஸ்கிராப்பிங் மை லைஃப். சுரண்டி எடுக்கிறது உள்ள உயிரை துருவிட வெள்ளை வண்ண. ஏன் எனக்கு தெரிஞ்சு விஷம் எல்லாம் கருப்பா தான் இருக்கும். வெள்ளை வண்ணத்துல ஒரு விஷம் கூட இருக்கா? நிலா இருக்கேன். இந்த வரி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வெள்ளை வண்ணமும் உண்டாம் கொலோ. அதுல வந்து போல்டே பண்ணி கொடுத்துருக்காரு. இல்ல அதான் சில ஃப்ரேசஸ் நான் இந்த காலகட்டத்திலேயே இந்த பாடம் படிக்கும் போது இதை அண்டர்லைன் பண்ணிட்டேன். அது எல்லா பாட்டும் சில வரிகள் ஆமா தனியும் தானும் அத்தையிலும் ஆயினான் அந்த வரியும் பாருங்க. அந்த வரியை நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். நான் இதெல்லாம் ஒரு 20 வருஷம் முந்தி படிச்சப்ப அண்டர்லைன் பண்ண லைன். அந்த லைன் கரெக்டா அவன் போல்ட் பண்ணேன். வெள்ளை வண்ண விடமும் உண்டாகும் ரசனைன்னு ஒண்ணு நமக்கு இருக்கணும். ஆகும் நல்வழி அவ்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ இதற்கு ஆகிய காரணம் ஆகுபோல் மொழி பைந்தொழி கண்ணியே ஆகும் வேறு இதற்கு ஐயுறவு இல்லையே. ராமன் நினைச்சுக்கிறார்
என் வழி என் மனசு தப்பா போகாது, தப்பான வழியில என் மனசு போகாது. இந்த பெண்ணை நினைச்சிருக்கு, இந்த பெண்ணை நினைச்சிருந்தாங்கன்னா ஆகு நல்வழி அல்வழி, ஆகு நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ, அந்த வழியில தப்பான வழியில என் மனசு போகுமோ. ஆவதற்காகிய காரணம் பாகு போன்ற பாகு போல் மொழி பைந்தொடி கன்னியே ஆகும், எனக்கு உரியவளாக ஆகுவள் அந்த பாவையே தான். இதற்கு வேறு ஐயுறவில்லை, இதுல சந்தேகமே இல்லை. இதுல ரெண்டு விஷயங்களை மறைமுகமா சொல்றோம், ரெண்டு விஷயங்களை மறைமுகமா சொல்றோம். அதாவது என் மனசு தப்பான வழியில போகாது அப்படின்னா, ஒண்ணு அவன் ராஜகுமாரனே கொலாம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிற மாதிரி இவன் ராஜகுமாரியே கொலாம் நினைச்சுக்கிறான்னு சொல்லலாம். இது வரைக்கும் இவளுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறது நினைச்சுக்கலாம். பிறந்தில் விளையாமை கப்பா அங்க இருக்கிற இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்ஃபர்மேஷன். அது இருந்துருந்தா தவறி போய் அப்படிலாம் அப்படிதான் தோன்றது அவருக்கு. என் மனசு தப்பா நினைக்காத அப்படின்னா அவளுக்கு நிச்சயமா அவள் எனக்குரியவ தான். இது சுருக்கம், இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழிப்பு. இந்த பாட்டு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் தவிக்கும் போது இப்படி லாஜிக்கல் திங்கிங் வராது. அந்த தாபத்துல இருக்கும்போது அப்படியே தான் போயிட்டு இருக்கும். இல்ல ஆக்சுவலா ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இல்ல 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 தர்மபுத்திரர் சில சமயங்கள்ல என் வாயில போய் வராது அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அது கரெக்ட். இந்த சீதை இந்த மாதிரியான ஒரு பாட்டே இல்லை. சீதையுடைய விரகதாபம் நினைச்சு வருகிற மாதிரியே தான். அது ஃபெமினைன் இல்ல அது கரெக்ட், மாஸ்குலைன் இல்ல கரெக்ட். பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் இதுவரைக்கும் அந்த பாட்டு ரொம்ப ஒரு நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ என் மனசு தப்பா போகுமா அப்படின்லாம் ஒரு அந்த வயசுல ஒரு இளைஞன் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். இல்ல இல்ல இது மாஸ்குலைன் நேச்சர். அதனால இல்ல ஆனா இதுலயும் இருக்கு இந்த பாட்டு, மிகை பாடல்கள்ல இல்ல. அதனால வேணும்னு இந்த இப்படி எழுதியிருக்கலாம் இந்த பாட்டு. ராமன் இப்படி நினைக்கிறான், அவர் நினைக்கூடாதுன்றதுக்காக இருக்கலாம். ஒரு ஏகபத்னி விரதம்ங்கிறதுனால அதை பார்த்து மனம் நினைச்சிருத்து அவதான் என்னோட இவதா வர போறா மனசு நினைச்சு. அது கரெக்டா. அது அந்த அது ஒரு இல்ல இதுக்கு சரியா சொல்ல முடியாது. இது வரைக்கும் இதுல ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டுல இந்த மாதிரி பொருள் இருக்கு. கடிந்த கங்குல் அரசன் கதிர்குடை விழிந்த தென்னவு மேற்றிசையால் சுடர் கொழுந்து சேர்முதல் கோதரி சுற்றி போல் அழிந்த தென்னவு ஆழ்ந்தது திங்களே. இதுக்கு அடுத்தது சந்திர அஸ்தமன். நிலா ஒரு பாடுபடுத்திருக்கு ரெண்டு பேருக்கும். இதுக்கப்புறம் கடைசியில நிலா மறை, திங்களின் மறை. கழிந்த கங்குல் அரசன், கங்குல்னா இரவு, கங்குல் வெள்ளம் கரைகான் கழிவு, அது காலம் கழிந்து போன ராத்திரி என்கிற அரசனுடைய கதிர் குடை, வெண்கொற்ற குடையானது விழுந்தது. அதாவது இப்ப ராத்திரிங்கிற அரசனோட ராஜ்யம் முடிஞ்சு போச்சு, அதனுடைய வெண்கொற்ற கொடை சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விழுந்தது போல மேற்திசையாள், மேற்கு திசை ஆகிய பெண் பெண் சுடர் கொழுந்து சேர் நுதல் கோது அரு சுட்டி. சுடர் கொழுந்து சேர்னா ஒளி பொருந்திய நுதல் கோடு, அதாவது சூடாமல் நெற்றிச்சூடி. ஆமா. நுதல் கோது அரு சுட்டி. நுதல்னா நெற்றி, கோது அருனா குற்றமற்ற, சுட்டினா நெற்றிச்சுட்டி. நெற்றிச்சுட்டி அந்த ஆபரணம் போய் அழிந்ததன் அந்த நெற்றிச்சுட்டியை அப்படியே கழட்டி போட்டா. திங்கள் மேற்கடலில் மூழ்கியது. அழிந்தது என்னவும் ஆழ்ந்தது திங்கள். அதாவது அந்த திங்களோடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிருக்கு. இப்போ இது வரைக்கும் சின்ன இறங்கிது.